திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே தாக்குதல்கள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கடந்த 6 நாட்களாக இந்த தாக்குதல் நடைபெற்று தற்போது தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் ஈரானில் 585 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் 1326 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மூலமாக இஸ்ரேல் தனது தாக்குதலை ஈரான் மீது நடத்தியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்குள்ள மனித குழு அமைப்பானது இதை தெரிவித்திருக்கிறது. மட்டுமல்ல, தொடர்ந்து தீவிர தாக்குதலை நடத்த இருப்பதாகவும் இஸ்ரேல் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இந்த தாக்குதல் நீடித்தால் உலக அளவிலே அணு ஆயுதங்களை கூட பயன்படுத்த நேரிடலாம். அது நிமித்தமாக உலக போரும் நேரிட வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இதை உலக நாடுகளும் மிக மிக அச்சத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த விதத்திலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற தாக்குதல் உலக போராய் மாறிவிடாதபடிக்கு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களிலே நாம் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு எத்தனையோ மாறுதல்களை கர்த்தர் தேசங்களுக்குள்ளே கட்டளையிட்டார். இஸ்ரேல் நம்முடைய இந்திய தேசத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடைபெற இருந்த யுத்தத்தை ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். அதே போல ரஷ்யா உக்ரைன் போரினுடைய அதனுடைய அதிகப்படியான அந்த தீர்க்கமான காரியத்தையும் கூட கர்த்தர் கொஞ்ச காலம் மாற்றி அமைத்தார். சில சூழ்நிலைகள் இஸ்ரேலுக்கும் காசா பகுதிக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருந்த அந்த தாக்குதலையும் கூட ஆண்டவர் இடையிலே நிறுத்தி கொடுத்தார். அதே தேவன் இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இது எந்த விதத்திலும் பேரழிவை உலக அளவில் உண்டாக்கி விடாதபடி கர்த்தர் கிருபை தர நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மாறுதலை கொடுக்க முடியும். இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இஸ்ரேல் ஈரான் மோதல் 6 நாளை கடந்திருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. புதன்கிழமை காலை ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் நிகழ்த்தியது. இச்சூழலில் ட்ரம்ப் மிரட்டலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா போர் விமானங்கள் அனுப்பியுள்ளதால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. காலை ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியதோடு ஈரானிய இராணுவ உபகரணங்கள் உற்பத்தி ஆலைகளை குறிவைத்தும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் மட்டும் ஈரானில் 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மூலம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இன்றைய அதிரடி தாக்குதல் மற்றும் ஈரானின் ஏவுகணை தயாரிப்பை முறியடிக்கவும் அணு ஆயுத தயாரிப்பு கட்டமைப்புகளை சிதைக்கவும் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பு விளக்கமளித்துள்ளது. ஆகவே தொடர்ந்து இது நீடிக்காதபடி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க வன்முறையை தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்பட ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்று வருகிற மிக தீவிரமான தாக்குதல்கள் உயிரிழப்பையும் ஒரு பக்கம் ஆண்டவரே தகப்பனே உலக தேசங்களையும் கூட ஆண்டவரே தகப்பனே இதற்குள் ஈடுபடுத்தி 3ஆம் உலகப் போரை ஏற்படுத்தக்கூடிய அபாய நிலையிலே இருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசங்களுக்கு இடையிலே சமாதானத்தை கட்டளையிடுங்க. குறிப்பாக இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற தாக்குதல்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த எந்த விதத்திலும் இரு நாடுகளும் ஆண்டவரே எத்தனிக்காதபடிக்கு ஆண்டவரே நீங்க கிருபை கூர்ந்து தலைவர்களுக்கு இடையிலே நீங்க இடைப்பட்டு சூழ்நிலைகளை மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது நிமித்தம் 3ஆம் உலகப் போரோ உலக அளவிலே பேரழிவுகளோ நாசங்களோ நேரிடாதபடி அந்தி கிறிஸ்து தன் ஆளுகையை தேசங்களில் முந்தி ஆண்டவரை கொண்டு வர தீவிரிக்க வைத்திருக்கிற எல்லா மறைவான திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே இரு தேசங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவரே என்று வேதம் சொல்கிறதே. அந்த வார்த்தையின்
நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேலிலும் பலவிதமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அது ஆண்டவரே அதனுடைய தலைநகர் டெல்லவி பகுதியிலே குடியிருப்பு பகுதிகளிலே 24 பேர் உயிரிழந்திருக்கிறார்களே ஆண்டவரே. இந்த இரத்தம் சிந்துதல் வேண்டாம், உயிரிழப்புகள் வேண்டாம், அழிவுகள் வேண்டாம். இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க உங்களுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். வன்முறையை தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அவைகளை முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.